பிக் பாஸோட இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவை பார்த்த உடனே நேற்று எபிசோடு எங்கே முடிச்சாங்களோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மொட்டைக்கடுதாசிகள் எழுத சொன்னது எதுக்கு? அதை வச்சு வீக்கெண்ட் எபிசோட நடத்துறதுக்கு தானே, வேற வழி இல்லை சார், ஒன்றுமே இல்லை, இதை வச்சு தான் ஒரு கண்டென்ட் எடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணி மொட்டைக்கடுதாசியை கொடுத்து அதை எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் யார் யாருக்கு எழுதுனாங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றது ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சல்லிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மொட்டைக்கடுதாசிகள் ஒருத்தருக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தர் பல பேருக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சுச்சு. இதே போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காக மட்டுமே எழுதியிருப்பாங்க பர்டிகுலர் பர்சனுக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று இவருக்கு, ரெண்டாவது இவருக்கு, மூணாவது இவருக்குன்ற மாதிரி ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு போயிருக்காங்க. அதில் படிப்புமே ஃபஸ்ட்டு கனி பார்வதி படிக்க வராங்க. அது கனி லெட்டர் கிடையாது, அங்கே யார் வேணாலும் எடுப்பாங்க, வர லெட்டர் அவங்க படிக்கணும், அவ்வளோதான். கனி பாருக்கு படிக்க வராங்க, பட் அது காட்டப்படவில்லை. பாருக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் விக்ரம் ஒன்று சொல்கிறாரு, நீ ஏன் இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்ற லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை எழுதுனது யாருன்னா அரோரா. அதுலேயே எங்கள் ஃபோட்டோவோட ஃப்ரேம் அழகாக காமிச்சாங்க பாருங்க. நீ ஏன் அவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்றத காமிச்ச உடனே அதான் சொன்னேன், தந்திரவாதி, நீ ராஜதந்திரம், இந்த மாதிரி பல விஷயங்களை பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்குல்ல, அதை அழகாக போட்டு உடச்சிருக்காங்க போல இருக்கு அரோரா. ஸோ அரோரா பார்வதிக்கு எழுதிருந்தாங்க. நேற்றே கொஞ்சம் கெஸ் இருந்துச்சு, அரோட லெட்டர் பார்வதிக்காக தான் இருக்குமோ அப்படின்னு. பட் இன்னைக்கு அந்த லெட்டர் உறுதி ஆயிடுச்சு, பார்வதிக்கு அரோரா தான் எழுதியிருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு அந்த வார்த்தையை பார்க்கும்போது. அடுத்து சுபிக்ஷா, அன்பே கமு, உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகிறது ஐயா, நெருங்கத்தான் தோன்றுகிறது ஐயா. ஸோ என்னை தள்ளி போகாதே, என்னையும் தள்ளி போகாதே, அந்த பாட்டு தான். வேற யாரு? அன்புள்ள கம்மு அப்படின்ற மாதிரி ஒரு வேற யாரா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இந்த லெட்டர் படிச்சுமா அவனுக்கு தெரில? எப்பா கமருதீன், கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணி அவன் எமோஷன்ஸை. அப்படியே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற பார்த்தியா, அதான் ஹைலைட்டு. உனக்கும் தெரியும் அது பார்வதி தான் எழுதியிருப்பா, வேற யாரும் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு கமருதீனுக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுட்டும் ஒரு ரியாக்ஷன் பண்ணுற பார்த்தியா, அங்கே தான் இருக்க, நீ அங்கே தான் இருக்க. அடுத்து எஃப்ஜே, அடே கானா வினோத்தை நாமினேட் பண்ணுங்கடா, பண்ணுதான் நாமினேட் பண்ணுங்கடா, பண்ணி தான் தொலையுங்கடா, 3 வாரமாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த கானா வினோத் நாமினேஷன் எஸ்கேப்பை பற்றி பேசுறது யார் அடிக்கடி? ஒருவேளை பார்வதியாக இருக்குமோ அப்படின்றது பார்த்தாலுமே பார்வதி கிடையாது. ஏன்னா பார்வதி அந்த இடத்துல இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இமேஜஸ் காட்டுறது பார்வதியை காட்டப்படலையே மக்களே. இமேஜஸ் விக்ரமும் அரோரா மற்றும் இன்னொரு நபரை காட்டுது. அப்போ அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? ஆனால் பார்வதியும் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்வதி சொல்லியிருந்தா பார்வதியோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல, ஆனால் பார்வதியோட ஃபோட்டோவே வைக்கலையே. ஆனால் டவுட்டு தான், அது யார் எழுதியிருக்கா? மேபி பார்வதி இருக்கலாம், இல்லை வேறு யாருனா கூட யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது அந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்த வரையும். ஓகே, பட் கானா வினோத் நாமினேஷனில் வர்றது நல்லது தான் நினைக்கிறேன். இப்போது ஒருத்தர் மேலே ஃபினாலே ரேஸு லீடிங்கில் இருக்காருன்னு வச்சுங்களேன், 2-3 வாரம் 4-5 வாரம் நாமினேஷனில் வரலன்னா அவங்களுக்கான ஓட்டிங் டெபாசிட் குறைஞ்சிரும். தொடர்ந்து நாமினேஷனில் இருக்கிறது அவருக்கு பெனிஃபிட்டு தான். இந்த வாரம் கானா வினோத்தை நாமினேட் பண்ணுங்க, அது அவருக்கு பெனிஃபிட்டு தான் போய் முடியும். நாமினேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு, நாமினேட் பண்ணீங்கன்னா அவருக்கு பெனிஃபிட்டு. சிம்பிள் ஆஸ் தட். இது 2 தான். ஓகே, அடுத்து பார்வதி வியானா லெட்ரு. எஃப்ஜேவை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுறல, அது நல்லாவே இல்லை, மோசமாக இருக்குது அப்படின்றது ரம்யா எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர் ரம்யா எழுதுன லெட்டர் தான் நினைக்கிறேன், எஃப்ஜேவுக்கு எழுதுனது. ஸோ அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறது பார்க்கறது நமக்கும் காண்டாக தான் இருக்குது, இரிட்டேஷனாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இல்லை, அதை மாற்றுக்கிறதே இல்லை. இதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோடுக்கு அப்புறம் தெளிஞ்சிருவாங்க, 2 பேருமே தரமாக தெளிவாங்க பாருங்கள். வியானாக்கு ஆதரை ரீஎன்ட்ரி வந்தோடனே ககக போ அப்படின்ற மாதிரி வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டாதான் சரிப்பட்டு வரும். அடுத்து கானா வினோத் ஒன்று படிக்கிறாரு. அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே தலை பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ண சொன்னால், எப்படி தலை போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ண சொன்னால், நெக்ஸ்ட்டு நீ தலை தீபாவளியை பற்றி பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு நீ தலை தீபாவளியை பார்க்குற மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. ஒரே டைலாக்ல எஃப்ஜேவோட கதை காந்தல்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவர் அந்த மயக்கத்தில் தான் இருந்தார் மக்களே. அந்த ஒரு டைலாக் சொன்னாங்களே, அவர் அதனுடைய மயக்கத்தில் இருந்ததால் தான் அவரால் அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் அசிஸ்டன்ட்
வார்டனாகவும் செயல்பட முடியவில்லை, கேப்டனாகவும் செயல்பட முடியலை. ஆனால் அவரால் ஒன்னால் மட்டும் செயல்பட முடிஞ்சது. அது இவங்க யாரு வியானாவோட அசிஸ்டண்டாகவும் வியானாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேப்டனாகவும் செயல்பட முடிஞ்சது. ஸோ அந்த வீட்டில் வியானாவோட கேப்டனாக எஃப்ஜே, வியானாவோட அசிஸ்டன்ட் வார்டனாக எஃப்ஜே, வியானாவோட சேவகனாக எஃப்ஜே அப்படின்ற மாதிரி பல டைட்டிலும் பல விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவர் அந்த வீட்டில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணாரு, மற்றவங்களாம் யாருன்னே அவருக்கு தெரியாது அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.